அந்த உரிமை கிடையாது. அவர் மட்டும் தலைமை சீடர்னு போட்டிருந்தா அது பேதர் தான். ஆனா என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, தலைமை சீடராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், சபை நடத்த ஆரம்பிக்கலாம். இதுதான் பரிசுத்த ஆவி இந்த புத்தகத்தை எழுதினாரா இல்லையாங்கிறதுக்கு அத்தாட்சி. எங்க எந்த வார்த்தைய எப்படி போடணும் அங்க போடு. தலைமை சீடன் போட்டா எல்லாரும் வருவாங்க, பேதுருன்னு போட்டா அந்த ஒரு ஆள் தான் வருவார். ஏன்னா பின்னாடி பவுலும் பல சபைகளை சந்திச்சு போதிக்க போறாரு. தோமையார் எங்க வந்தாரு, இந்திய சபையை ஆரம்பிக்கிறாரு. அப்ப இவர் போப்பாண்டவர் ஆக முடியாது. யார் மட்டும்தான் அந்த உரிமை உண்டு, பேதுருவுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் அங்க பெயர் போட்டாங்க. மாதாவை ஒப்படைக்கும் போது யோவான்னு போட்டிருந்தா என்ன வரும் தெரியுமா, யோவானிடம் இதோ உன் தாய். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யோவான் மாதாவை கொஞ்சம் பார்த்துக்கையேன்னு ராயப்பட்ட போய் சொன்னார்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏய் ஏன்ட்டையா கொடுத்தாரு, ஓன்ட்ட தான் கொடுத்தார் போ. அன்பு சீடனிடம் சொன்னார் அப்படின்னா இப்போ போய் ராயப்பட்ட போய் சொல்றாரு, எப்பா மாதாவை கொஞ்சம் பார்த்துக்கியானா அவர் நான் பார்க்க முடியாதுன்னு சொன்னா என்னவா ஆயிடுவாரு ராயப்பரு, அன்பு சீடன் இல்லாம போயிடுவார். புரிஞ்சுதா? இப்ப பரிசுத்த ஆவி எப்படி போடுறாருன்னு வார்த்தைய, அன்பு சீடன் என்றால் ஆண்டவருடைய அன்பு சீடனாக யார் இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் மாதாவை தன்னுடைய அம்மாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னா நான் யாரா மாறிடுவேன், அன்பு சீடன் இல்லாம போயிடும். எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. இதுதான் பரிசுத்த ஆவி. அங்க பேரை போட்டாரு, இங்க என்ன பண்ணாரு, பேரை தூக்கிட்டு எல்லாருக்கும் பொதுவான அடையாளத்தை போடு. இப்போ ராயப்பர் ஏசுனாருடைய அன்பு சீடரா நீங்க, ஆமா ஆமா நான் அன்பு சீடர் தான். அப்ப மாதாவை என்ன செய்யணும், உங்க அம்மாவா ஏத்துக்கணும். இன்றைக்கு இங்க இருக்கிற நான் மாதாவின் இயேசுவின் அன்பு சீடனாக இருக்க விரும்பினால் நான் என்ன செய்யணும், யார் அம்மாவா ஏத்துக்கணும், மாதாவை அம்மாவை ஏத்துக்கணும். மாதாவை ஏற்காமல் இருக்கலாம், ஆனால் பைபிள் சொல்லுது நீ மாதாவை ஏற்கவில்லை என்றால் உன்னுடைய தாயாக நீ யாராக மாறி விடுவாய், என்னுடைய அன்பு சீடனாக இல்லாமல் போய் விடுவாய். எவ்வளவு பெரிய விஷயம் உள்ள உட்கார்ந்து இருக்குது. இதுதான் பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கி இருக்கிறார் யாரு, பரிசுத்த ஆவி. சாதாரண மனுஷன் தான் எழுதுனா, எழுத வச்சது யாரு, ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, இப்ப மாதா வேணுமா வேண்டாமா ஒரு ஆளுக்கு அம்மாவா, இல்லைன்னா என்ன அர்த்தம், தாராளமா சொல்லிட்டு போ, ஒன்னே ஒண்ணுதான் முடிவு வரும், நீ இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடன் கிடையாது. நான் பெயர் சொல்ல விரும்பல, அதான் உண்மை. இன்னைக்கு யாரெல்லாம் மாதாவை எனக்கு தெரியாது வேண்டாம், ஆனால் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், போதிப்பேன், மாதாவிட்ட இருந்து மக்களை இழுப்பேன்னு சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆபத்தில்? ஆண்டவர் ஒரு நாள் வாய் திறந்து சொல்லுவார், ஆண்டவரே நாங்க போதிக்கலையா, நாங்க அற்புதம் செய்யலையா, நான் சொல்வேன் நீங்கள் என் சீடர்களே அல்ல. எந்த சீடர்கள் இல்லை, என் அன்பு சீடர்களே அல்ல. இதைத்தான் மத்தேயு 7 சொல்லி வச்சிருக்கார். அந்நாளில் பலர் என்னை நோக்கி, ஆண்டவரை பிடிச்சிருக்குன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நீ கத்தோலிக்க திருச்சபைக்கு என்ன செய்தாகணும், கீழ்ப்படியணும். மாதாவையும் தாயாக நீ என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நற்செய்தின்னு உட்கார்ந்துட்டு கர்த்தர் எனக்காக யாவையும், ஆமா நான் கடன் வாங்கினால் அவர் வந்து அடைப்பார். நான் பொம்பளை பிள்ளைகளை 6 பிள்ளைகளை வச்சிருந்தா அவர் வந்து என்ன செய்வார், இதுக்கு தான் கடவுள் பைபிள் கொடுத்தாரா? வசனம், வீடு முழுக்க வசனம். என்ன வசனம், வாலாக்காமல் எனக்காக யாவையும் என்னை பெருகவே. ஏ தாயை இப்பவே எந்திரிக்க முடியல, இதுக்கு மேல பெருக வச்சா என்னத்துக்கு ஆகும்? ஒவ்வொரு வருஷமும் வருஷ பிறப்புல கொடுக்கப்படுகிற ஆசீர்வாத வசனம் வேற ஏதாவது இருந்திருக்கா இது வரைக்கும்? சொல்லுங்க, வேற வசனம் பார்த்திருக்கீங்களா? எங்க என்ன ஆசீர்வாத வசனம்? கர்த்தர் உனக்கு யாவையும் செய்து முடிப்பார், வாலாக்காமல் தலையாக்குவார். ஏன் ஆசீர்வாத வசனம் கொடுப்போமே, ஆண்டவர் சொன்ன எல்லாமே ஆசீர்வாத வசனம் தானே.
வசனம் தானே. அதில் எனக்கு ஆசீர்வாதம்னு அவர் சொன்னதை தேடணுமா, இல்லை நான் மோட்சத்துக்கு போகிறதுக்கு அவர் ஏதாவது சொல்லியிருப்பார்ல அதை நான் படிக்கணுமா? எதை படிக்கணும்? மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது என்ன எழுதி வைக்கணும்? இன்றைய 2018 வாக்குத்தத்த வசனம், பொய் சொல்லாதிருப்பாயாக. நல்ல வசனமா கெட்ட வசனமா? எந்த வீட்டில் இந்த வசனம் தொங்குது? உங்க வீட்டையும் போய் செக் பண்ணி பாருங்க, தொங்குதா இருக்கா? ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குவன் ஏற்கனவே விபச்சாரம். அப்ப அது ஆம்பளைக்கும் பொருந்தும் பொம்பளைக்கும் பொருந்தும். பொம்பளைன்னா ஆம்பளைன்னு அதை படிச்சுக்கணும். ஆண்கள்னா ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிற எவனும். இப்ப சொல்லுங்க, டிவியில குத்துப்பாட்டு பார்க்கலாமா பார்க்க கூடாதா? எவ்வளோ ஆடுவா, அதை உட்கார்ந்து குடும்பத்தோட உட்கார்ந்து பார்ப்போம். இச்சையோடு நோக்குகிறவன் ஏற்கனவே என்ன செய்து விட்டான்? விபச்சாரம். வீட்டுக்குள்ள விபச்சாரம் நடக்குதா இல்லையா? குத்துப்பாட்டை பார்க்கும்போது என்ன பார்க்கறாங்க? என்ன பார்க்கறாங்க? யாரோ ஒருத்தர் ஆடுறதானே பார்க்கறாங்க. இந்த வசனத்தை எழுதி தொங்க விட்டுருக்கோமா? மேலாடைய கூடு உள்ளாடைய கூடு, கடன் கேட்பவனுக்கு முகம் கோணாது, ஒரு கன்னத்தில் அடித்தால் மாதிரி. எந்த வீட்டில் இந்த வசனம் தொங்குது? எதை எழுதி போட்டிருக்கணும்? எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எழுதணுமா? இதை எழுதணுமா? எது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கும்? இதெல்லாம் மாற்றி இருக்கும் இல்ல? ஏன் ஒரு வீட்டிலையும் இல்லை? அப்ப ஆண்டவர் நாளைக்கு வரும்போது நான் உனக்கு எது நல்லதுன்னு சொன்னனோ, உனக்கு சௌகரியப்பட்டதா எழுதனையே, உன்னை திருத்துறதுக்கும் மோட்சத்திற்கு கூட்டி போறதற்கும் நான் சொன்ன கட்டளைகளை நீ எழுதி வைத்தாயா? ஏன் யாருக்குமே தைரியம் வரல? அதுலயும் ஆதாயம். உங்களுக்கு தெரியுமா அந்த வசனத்துக்குள்ள எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கடவுள் அப்படி சொல்லவே இல்லை பைபிள்ல. சொல்லாத வசனத்தை வெட்டுறது, பாதியில வெட்டுறது. நீங்கள் ஒரு ஆளை வேலைக்கு கூப்பிடுறீங்க, சொல்றீங்க பார் தோட்டத்தை சுற்றி காலி பண்ணிரு, கிளீன் பண்ணு, எவ்வளோ வேணும்? 500. சரி 400. பேசி கடைசியில் 400ன்னு ஒத்துக்கிட்டான். ஈவினிங்குள்ளே முடிச்சிடணும், நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன், நாளைக்கு வந்துடு. எப்போ வர? காலையில் 10 மணிக்கு வந்துடுறமா, 4 மணிக்குள்ளே முடிச்சிடமா. 10 மணிக்கு வந்துட்டான். நீங்கள் ஒரு 11 மணிக்கு பார்க்குறீங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கிறான், ஒரு வேலையும் செய்யலை. நீங்கள் என்ன செய்வீங்க அவனை? ஏய் என்னென்னு அவன் எந்திரிச்சு சொல்லுதான், அங்கே பாருங்கள் 4 மணி வரைக்கும் தானே, 4 மணிக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே புல் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னன்னு 4 மணிக்கு என்ன இருக்கக்கூடாது? வீட்டில் புல் இருக்கக்கூடாது. 12 மணிக்கு பார்க்குறீங்க, அவன் போகிற ஆளை கூப்பிட்டு, ஒரு ஆள்கிட்ட தகராறு, ஏய் இவன் சொல்கிறான் நீ ஒழுங்காக ஓடி போயிரு. என்னடா கடன்? 200 ரூபா கடனுக்கு வந்து இங்கே வந்து நிற்கிறியா? 4 மணிக்கு வா, உன் கடனை நான் மூஞ்சில் ஏறிறேன், நீ வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறான். எந்த தைரியத்தில் சொல்கிறான்? சம்பளம் எவ்வளவு? 400 சொல்லலாம்ல. ஆனால் 12 மணி ஆச்சு, அவன் என்ன செய்யலை? வேலையை ஆரம்பிக்கலை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னடா சொன்ன? 4 மணிக்கு 200 ரூபா அவனுக்கு கொடுத்துருவியா? என்ன வேலை? அவன் சொல்கிறான், ஏம்மா 4 மணிக்கு பார்த்துட்டு சொல்லுமா. நீங்கள் உடனே நினைப்பீங்க, ஓ வேலைக்காரன் போல நல்லா செய்வான் போல. மதியானம் 3 மணிக்கும் நல்லா தின்னு போட்டு தூங்குறான், வேலையை ஆரம்பிக்கலை. சொல்கிறான், அவன் வீட்டுக்காரம்மா வருது, ஏய் நீ போ, மதியம் நான் மளிகை வாங்கிட்டு வரேன், அம்மா 400 ரூபா தருவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சுடு தண்ணியை கொதிக்க வச்சு மூஞ்சிலே ஊற்றிடுவீங்க. 400 ரூபா அம்மா தருவாளா? எப்படி தருவா? வேலை செஞ்சால் தானே தருவா. இந்த வேலை தான் வசனங்களை தொங்க விடுறவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம். அதை படிக்காதீங்க, 6வது வசனத்தை படிங்க. இதைத்தான் தொங்க விட்டுருக்குறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். இணைச்சட்டம் 28:6ன்னு போட்டிருக்கோம். நம்ம ஆட்கள் உடனே சூப்பரா இருக்க எழுதி ஒட்டு. கடவுள் சொல்வார், வேலை செஞ்சாதான் கூலி. மேலே படிங்க 28:1. உன் கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு நீ செவி கொடுத்து உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்படி இருந்தால் நீ போகையிலும்
அப்ப பொய் சொல்லாத, களவு செய்யாத, திருடாத, இச்சையோடு பார்க்காத, இத்தனையும் நீ கடைபிடித்தால் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படி இல்லை என்றால் 15வது வசனம் 15 செவி கொடாமலும் கருத்தின்றி நீ இருப்பாயானால் சாபங்கள் உன்மேல் வந்து தங்கும். நகரத்திலையும் சாபம், வெளியிலையும் சாபம். 19 வருகையிலும் உருப்படாம போவாய், போகையிலும் உருப்படாம போவாய். அப்போ ஒரு வசனத்தை எழுதும் போது என்ன எழுதி வச்சிருக்கணும்? கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிப்போமானால் போகையிலும் ஆசீர், வருகையிலும் ஆசீர். கடைபிடிக்கவில்லை என்றால் போகையிலும் நாசம், வருகையிலும் நாசம். சொல்லுங்க, இதான உண்மை. ஆனால் அங்கே என்ன பண்ணி வச்சிருக்கு? காதுக்கு எது குழு குழுன்னு இருக்கும், கேட்கறதுக்கு எது நல்லா இருக்கும், எப்ப உண்டியல் உழு வெட்டு. முன்னாடியே அவர் சொன்னார கடைபிடிங்கிறத வெட்டு, கடைபிடிக்கலன்னா சாபம்னு சொன்னார, அதையும் வெட்டு. வெட்டிட்டு 2018 வாக்குத்தத்த வசனம் என்னது? போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும். இப்ப சொல்லுங்க, ஃப்ராடா இல்லையா? இதுக்குத்தானே ஆசைப்பட்டோம், இதுக்குத்தானே ஆசைப்பட்டோம். 31ஆம் தேதி நைட்டு கோயிலில் உட்காந்து கன்ஃபெஷன் பண்ணிட்டு ஆண்டவர் ஒருத்தன் வாங்குறான்னு வைங்களேன், என்ன வசனம் வந்து நிற்கும்? என்னை தின்பவன் என்றென்றைக்கும் வாழ்வான். 2018 பிறக்குதுன்னா அந்த மிட் நைட்டில் பூசையை பார்க்கணும். எவ்வளவு பெரிய பித்தலாட்டங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. ஏன் 10 கட்டளையை ஒரு வீட்டிலையும் எழுதி வைக்கிறது இல்லை? ஏன்னா அது என்ன செய்யும்? குத்தும், என்னைய திருத்தும். இதெல்லாம் என்ன செய்யும்? சாராயம் குடிச்ச மாதிரி அப்படியே மப்பிலையே வச்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் கடவுள் என்ன வைத்திருக்கிறார்? கண்டிஷன் வச்சிருக்க. வச்சாதான் அவர் கடவுள். சும்மா பிளெஸிங் கொடுக்க மாட்டார். அந்த பணக்காரன் வாரான், இனி கட்டளை எல்லாம் கடைபிடிச்சான், கடவுள் பார்த்துறவன் கரெக்டாக தாங்க. அவனை பார்த்து அன்பு கூர்ந்து, ஒன்றே ஒன்று குறைவாக இருக்கிறது, உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. அவன் போயிட்டான். அப்பதான் சொன்னார், ஊசியின் காதில் ஒட்டவன் நுழைஞ்சாலும் நம்மளை விட அந்த பையன் நல்லவனா கெட்டவனா? நல்லவன். எல்லாத்தையும் கடைபிடிக்கான், ஒன்னே ஒன்று இடிக்குது. அப்போ கடவுள் சொல்றாரு, ஒன்னே ஒன்று இடிக்குது, நீ மோட்சத்துக்கு வான்னு சொல்லல. ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும். இப்போ சொல்லுங்க, என் வீட்டில் எழுதி வைக்கணுமா வேண்டாமா? உனக்கு உள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. சொன்னவர் யாரு? சொன்னவர் யாரு? எழுதி வைக்க மாட்டேன். ஏன்னா நாங்கள் தான் இடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சேர்க்கலாமா, இன்னும் சேர்க்கலாமா? ஆக பைபிளை வச்சு ஃப்ராடு தனம் பண்ண முடியுமா, முடியாதா? எதுக்கு? கூட்டம் சேர்க்கலாம், குழு குழுன்னு ஆக்கலாம், உண்டியல்ல துட்ட போடலாம், ஒரு அட்டையை 100 ரூபாய்க்கு விற்கலாம். இப்போ சொல்லுங்க, வசனத்தை கரெக்டாக பார்த்து என்னைய குத்துனாலும் என் கடவுள் இப்படி சொல்லியிருக்காரு, நான் அப்படி நடக்கணும் அப்படின்னு திருத்துறது வசனமா, குழு குழுன்னு வச்சிருக்கிறது வசனமா? திருத்துறது தானே வசனம். திருத்துறது யாருடைய வசனம்? யார் சொல்ற வார்த்தை? ஆண்டவர். குழு குழுன்னு இப்படியே இப்படியும் மோட்சத்துக்கு போயிடலான்னு சொன்னால் அது யாருடைய வார்த்தையா இருக்கும்? நீ என்னை வணங்கினால் உனக்கு எல்லாவற்றையும் நான். யார்கிட்ட சொன்னது? யார் பேசுனது? அந்தோனி யார்கிட்ட பேசல, பிசாசு கடவுள்கிட்ட. எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொன்னாரா? ஏன்னா தெரியும், இப்ப நிக்கிறது மானிட மகன். கொஞ்சம் ஆசை காட்டினா இவரும் மலிஞ்சிருவார்னு அவருக்கு ஒரு நினைப்பு இருந்ததுனால தான் நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன்னா ஓடிப்போ. மனிதன் வாழ்வது அப்பத்தில் மட்டுமல்ல, செல்வத்தில் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொன்றாலும் வாழ்கிறார். தயவு செய்து இந்த குழு வார்த்தைகள் வசனங்கள் அல்ல, உண்மை எங்கே கிடைக்கிறது, அது கசப்பா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? ஒத்துக்கணும், ஏத்துக்கணும். அதுதான் என்னை மோசத்துக்கு கூட்டு போகும். இந்த பழத்தை சாப்பிடாதம்மா, அவள் அந்த கனி பார்வைக்கு நல்லது என்று கண்டாள்,
தானும் உண்டு கணவனுக்கும் கொடுத்தாள். கடவுள் சொன்னார், நல்லா தான் இருக்கும், தின்னு தொலைச்சிராத தொலைச்சிராத தொலைச்சிராத. முதல் பாவம் இன்றைக்கும் நம்மகிட்ட வந்து. அப்போ கடவுள் சொன்ன வசனங்களை புரட்டி யாராவது நமக்கு கற்பிக்கிறார்கள்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அது யாரா இருக்கும்? பைபிள்ல இருந்து தானே கொட்டேஷன் காட்டுவோம். அப்ப அது என்ன இயேசு? ஒரிஜினல் இயேசு அல்ல. என்ன இயேசு? ஒரிஜினல் இல்லைன்னா என்னது? டூப்ளிகேட். பைபிள் சொல்லுது பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 11:4. ரெண்டு கொரிந்தியர் 11:4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவிக்காத நாங்கள் அறிவித்த இயேசுவை தவிர வேறொரு இயேசுவை அறிவித்தால், சொல்லுங்க, டூப்ளிகேட் ஜீசஸ் இருக்காரா இல்லையா? இருக்கிறதாக யார் சொல்றது? பைபிள் சொல்லுகிறது. எது? புரட்டி பேசுகிற வசனம். நல்லவற்றை மறைத்து விட்டு, திருத்துவற்றை மறைத்து விட்டு, எதை சொன்னால் என்னிடம் ஆட்கள் வருவார்கள், எதை சொன்னால் இங்கே கூட்டம் பெருகும் என்று சொல்லி ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் என்றால் அது என்ன இயேசு கிறிஸ்து? நாங்கள் அறிவிக்காத வேறொரு இயேசு கிறிஸ்து. எது நற்செய்தி? என்னை மோட்சத்திற்கு எது கூட்டி போகுமோ அதுதான் நற்செய்தி. அது இல்லாம உன்னை சுகமா வச்சிருக்கிற, இப்படியே இருக்கலாம் என்றால் அது என்ன செய்தி? கிடையாது, நற்செய்தி கிடையாது. சௌக்கியமா இரு, கடவுளை போல இரு என்றுதான் அழகை முதலில் ஏவாளை தொட்டுச்சு. கொஞ்சம் என் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இவ்வளத்தையும் கொடுத்து கடவுள் சொல்லியிருக்காரு, ஒரு பழம் தானே சாப்பிட வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? மிளகு மோடு கிடையாது, நாகர்கோயில் கிடையாது, கோட்டாறு கிடையாது, ஒன்னே ஒண்ணுதான் உண்டு. என்னது? ஏதேன் தோட்டம். நாங்கள் அறிவிக்காத வேறொரு இயேசுவை, வேறொரு ஆவியானவரை, வேறொரு நற்செய்தியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே. அப்ப வாழ்க்கை என்பது கஷ்டமும் துன்பமும் நன்மையும் சேர்ந்தது தான். இங்க வா உனக்கு எல்லாம் நடக்கும், இங்க வா உனக்கு எல்லாம் நடக்கும், இங்க கடன் அடையும், உனக்கு வியாதியே கிடையாது. நற்செய்தி அல்ல, வாழ்க்கையோடு ஒத்து போகிற நற்செய்தி, துன்பத்திலும் வாழ்வதற்கு கற்றுக் கொடுக்கிற நற்செய்தி. கடைசி வரைக்கும் தன்னுடைய அப்பா அம்மாவை ஏழ்மையாக வைத்திருந்தாரே அந்த கடவுள் ஒரு கண்ணுக்குட்டியை கொடுக்க வசதி இல்லாமல் 2 மாடப்புறா குஞ்சத்தான் யார் கொடுத்தது? சூசையப்பரும் மாதாவும். அப்ப என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டி வாங்குறது கூட என்ன கிடையாது, துட்டு கிடையாத ஒரு குடும்பம். அதுதான் என்ன குடும்பம்? அந்த குடும்பத்துக்கு என்ன பேரு? திருக்குடும்பம். இன்றைக்கு 2 காரு 4 ஆகுமா? வீடு வாங்குவோமா? நகை கொடுப்பாரா கடவுள்? பைபிள்ல சொல்லியிருக்கு டூப்ளிகேட் ஜீசஸ் இருக்கிறார். ஆக 2 பார்த்துட்டோம். ஒன்று திருச்சபை, என் திருச்சபை. 2வதுல என்ன அண்டர்லைன் பண்ணணும்? தன் அன்பு சீடனிடம் உன் தாய் என்றார். 3 பைபிளை எடுத்து ஃபுல்லா படிச்சுப்பாங்க, 4 நற்செய்தியையும். ஏன் ஞாபகம்னு உனக்கு இருந்தா நீ என்ன பண்ணணும்னு சொன்னார் ஆண்டவர். என் ஞாபகம் உனக்கு இருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும்? கடவுள் சொல்லி இருக்கிறார் ஒரு இடத்துல. நம்ம ஒருத்தர் விட்டுட்டு போகிறோம், என்ன சொல்லுவோம்? இங்கே வேறு, நான் இன்னமும் உன்னை பார்க்க மாட்டேன், நான் ஃபாரின் போகிறேன், அங்கேயே செட்டில் ஆயிடுவேன், இந்த பேனாவை வச்சுக்கோன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பிடிச்சிருந்ததுன்னா, அவரை பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? அவர் அதுக்கு முன்னாடி 10,000 ரூபா பொருள் கொடுத்துருந்தா கூட போகும்போது இவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த பேனாவை கொடுத்துட்டு போனான், இதை நான் என்ன செய்வேன்? பத்திரமாக பார்த்து கொள்வேன். ஒருவேளை அவர் திரும்பி வர்றாரு, வரும்போது உங்கள் வீட்டில் ரொம்ப அழகான உயரமான இடத்துல இந்த பேனாவை வச்சுருக்கீங்க, அது பழசாக போச்சு. அவர் பார்த்தோன்னே என்ன நினைப்பார்? எவ்வளோ சந்தோஷப்படுவாரா வருத்தப்படுவாரா? வருத்தப்படுவாரா சந்தோஷப்படுவாரா போனவர்? ஏன்? நான் சொல்லிட்டு போன காரணத்துக்காக என் ஞாபகமாக இதை இன்னும் வச்சிருக்கியா? ஏன்டா இந்த பேனா நீ தானே சொல்லிட்டு போன,
என் ஞாபகமாக இதை வச்சுக்கோணும். அப்போ ஆண்டவர் என் ஞாபகமாக என்று எதை சொன்னார்? என் நினைவாக செய்யுங்கள் என்று எதை சொன்னார்? எதை சொன்னார்? இப்படி இப்படி கையை காமிக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னது? நற்கருணை. இன்னொரு பேர் என்னது? நாளை காலையில் 5:30 மணிக்கும் 7:30 மணிக்கும் பார்க்க போகிறோமே, அதுக்கு பேர் என்னது? பூசை, திருப்பலி. என் நினைவு என்பது எதுன்னு சொல்லிட்டு போனாரு? திருப்பலி. இப்போ சொல்லுங்க, அவருடைய நினைவு என்றால் ஃபர்ஸ்ட் எது ஞாபகத்துக்கு வரணும்? பூசை, நற்கருணை. மற்ற எல்லாம் அதுக்கு பின்னாடி. என சொன்னவர் யாரு? ஞாபகம் இருக்கணும்னு சொன்னவர் தான். அதை நீ எப்படி ஞாபகம் வச்சிருக்கன்னு தெரியுமா? நற்கருணை, திருப்பலி. இப்போ சொல்லுங்க, இன்றைக்கும் 2000 வருஷங்களாக திருப்பலி எங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது? எங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது? இப்போ நிறைய பேருக்கு தோணும், நற்கருணை ஆராதனைன்னு சில இடங்களில் நடத்துகிறாங்களே, அவங்களுடைய பிலீஃப் என்ன தெரியுமா? நம்பிக்கை. இயேசு சொன்னார், நான் செய்கிறேன். அது அவருடைய உடல் பிரசன்னம் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை மட்டும் தான் சொல்லுது அது அவர்தான். அதனால தான் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? இந்த நற்கருணை இல்லைன்னா இந்த இடத்துக்கு பேர் என்னது? இந்த நற்கருணை எடுத்துருங்க, மற்ற எல்லாம் இப்படி இருக்கட்டும். இந்த இடத்துக்கு என்ன பேர்? பேர் மாறும். என்ன பேர்? கோயில் இல்லை, ஜெபக்கூடம். நற்கருணை வந்துட்டுனா அதுக்கு பேர் என்னது? இந்த சுருவம் உடைஞ்சது, அழகான ஒரு சிலுவை, கை போச்சுன்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க? இது மூளைக்கு போயிடும், இன்னொரு சுருவம் வந்துடும். ஆனால் நற்கருணையுடைய ஒரு சிறு துகளை கூட குருவானவர் நம்ம கையில் என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஆக திருச்சபை சொல்லி கொடுக்குது, அது யாரு? உடல் ரத்தம் மட்டுமல்ல, அது கடவுளே தான். அப்போ என் நினைவாக செய்யுங்கள். எது? பூசை. அது 2017 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருப்பது எந்த இடத்துல? ஏறத்தாழ 2000 வருஷமா எங்க தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த திருச்சபை. 3வது அடையாளம். முதல் அடையாளம் நீ பாறை, 2 உன் தாய், 3 என் நினைவு, 4 $200 புக்கு ஃப்ரீ. சொன்னா நான் தரத்தானே போகிறேன், நான் தரலையா? இப்போ உங்களுக்கு கேட்காத கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க, கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில். ஏன் பொடி வைக்கலையே? இங்கே அழகாக சொல்லியிருக்கலாமே, யாரிடம் ஒப்படைத்தாருன்னு. இல்லைங்க, அந்த அன்பு சீடர் தாங்க போட்டிருக்கு, யோவான்னு போடலைன்னு சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ தானே, நான் ஒன்றே மறைக்கலையே, உள்ளது தானே கேட்குறேன், உள்ளது தானே கேட்குறேன். 4வது கேள்வி. இப்போ நிறைய எத்தனை பேர் பதில் சொல்ல போகிறீங்க பாருங்க. பரிசுத்த ஆவியை சீடர்கள் மேல் முதலில் இயேசு எப்போது பொழிந்தார்? கேள்வியை திருப்பியும் சொல்ற. சீடர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் முதலில் எப்போது பொழிந்தார்? நான் தான் சொன்னேனே, எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு சொன்னேன்ல. கேள்வியை கவனிச்சிங்களா? முதலில். வெரி குட். அடிச்சிட்டாங்க. தெரியாதனமா 200ன்னு சொல்லிட்டேனே. என்ன சொன்னாங்க அவங்க? யோவான் 20:22 தான் பரிசுத்த ஆவியை முதல்ல கொடுத்தாராம். அப்போ பெந்தகோஸ்தே நாளில் எப்படி கொடுத்துருக்கிறாரு? 2வது டைம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொடுத்தது இல்லை ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி இந்த பக்கம் நிற்கிறார், இந்த பக்கமும் நிற்கிறார். வச்சுக்கோங்க, ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறார். நின்றுட்டு சொல்றாரு, இந்த பக்கம் எல்லாரும் வாங்க. உடனே பரிசுத்த ஆவின்னு ஓடுவான். அவர் சொல்றாரு, நீ அந்நிய பாஷை பேசு, நான் தர்றேன். நீ தொட்டேன்னா எல்லாரும் குணமாவாங்க, நான் தர்றேன். வாயை திறந்தேன்னா நற்செய்தி கொட்டும், நான் தர்றேன் அப்படிங்கிறாரு. ஓகேயா? இந்த பக்கம் அதே பரிசுத்த ஆவி நின்றுக்கிட்டு, இங்கே ஒரே கூட்டம். இவர் சொல்றாரு, யாராவது என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த பக்கம் போகலாம்? எந்த பக்கம் போகலாம்? ஏன் அந்நிய பாஷை பேசுனா நல்லது தானே? நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாரு, மோட்சம் போயிடுவாரா? ஏன்? கடவுள் தானே கொடுக்குறாரு, ஏன் போக மாட்டார்? மோட்சம் போனா என்ன செய்யணும்?
இல்லை அவர் கொடுக்காருன்னே வச்சுக்கோ. நிஜமாவே அந்தோனியார் மாதிரி கொடுக்குறாரு. அந்தோனியார் போய் பேசணுன்னே மீன்லாம் உட்காந்து கேட்டுச்சு இல்லை, அப்போ மீனுக்கு புரிஞ்சிருக்குல்ல, அது அந்நிய பாஷை தானே, மீன் பாஷை. அதே மாதிரி கொடுக்காரு, நல்ல பாஷை கொடுக்குறாரு. மோட்சத்துக்கு போவாரா மாட்டாரா? அந்நிய பாஷை ஒருத்தர் பேசுறாரு, மோட்சம் போவாரா மாட்டாராம்? ஏன் மோட்சத்துக்கு போனால் என்ன செய்யணும் சிஸ்டர்? என்னது இல்லை, மோட்சத்துக்கு போனால் என்ன இருக்கணும்? என்கிட்ட நல்லவனா இருக்கணும், அவ்வளோதானே. அவர் பரிசுத்தர், பரிசுத்தமின்றி யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ மோட்சத்துக்கு போனால் என்கிட்ட என்ன இருக்கணும்? பரிசுத்தம். அந்நிய பாஷை பேசலாம், அது 4 பேரை காப்பாற்றலாம், ஆனால் நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன். சரி, அற்புதம் செய்கிறேன், நான் நிறைய அற்புதம் செய்கிறேன், நான் தொட்டாலே குணமாகும், மோட்சத்துக்கு போவேனா? போக மாட்டேன். அதுக்காக மோட்சம் கொடுக்க மாட்டார். நல்லவனா இருந்தியான்னு தான் கேட்பார், வேற கேள்வியே கேட்க மாட்டார். இங்க என்ன சொன்னாரு? நான் உங்களை பரிசுத்தமாக்கி மோட்சத்துக்கு கூட்டு போறேன். எந்த பரிசுத்தாவியை தேடி இருக்கணும் நம்ம? ஆனா இப்ப யாரு எல்லாரையும் யாரை தேடுறாங்க? வெதர் அங்கே அந்நிய பாஷை பேசுகிறாங்களாமே, இங்கே பேசுகிறாங்களாமே, இங்கே வருதாமே, நம்மகிட்ட ஏன் இது இல்லை? இருக்கும், ஆனால் மோட்சத்துக்கு கூட்டு போகிற வழி இருக்கான்னு பாருங்கள். இதுதான் 2 இடத்துல பரிசுத்தாவி. 2வது கொடுத்தது என்னது? பெந்தகோஸ்தே. அன்னைக்கு என்ன பாஷை பேசுனாங்க? அந்நிய பாஷை பேசுனாங்க, அற்புதம் செஞ்சாங்க, நல்லா பயந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு தைரியம் வந்தது. அதுக்காக இருங்க, அதை நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மேட்டருக்கு அப்புறம் வரேன். அந்நிய பாஷை தானே, அதை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்படி இருந்தால் இந்நேரத்துக்கு குழப்பமே வந்திருக்காது. இங்கே குழப்பம் இல்லை, என்ன தெரியுமா? அந்நிய பாஷைன்னு சொல்லி ஒரே பாஷை பேசணும். யாரை கேட்டாலும் அந்நிய பாஷை என்பது, நான் தமிழன் என்றால் தெலுங்கு எனக்கு என்ன பாஷை? அந்நிய பாஷை. நான் தமிழில் பேசுனா இவங்க எதில் கேட்கணும்? இல்லை, அவங்க தெலுங்குன்னு வச்சுக்கோங்க, அவங்க எதில் கேட்கணும்? அப்படிதான் அப்போஸ்தலர் பணி 2வது அதிகாரத்தில் போட்டுக்கு, இவர்கள் கலிலேயர் அல்லவா, இவர்கள் பேசுவதை நாம் நம்முடைய தாய்மொழியில் கேட்பது எப்படி? அப்போ மலையாளத்தார் உட்கார்ந்துருந்தார், நான் ஒரு மலையாளத்தில் கேட்கணும். நான் எதில் தான் பேசிகிட்டு இருப்பேன்? தமிழில். இங்கே என்ன நடக்கு? அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஆளை கேரளாவில் கொண்டு போய் விட்டா பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எண்ட பிரிய மக்களே அப்படின்னு யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? ஆனால் இவர் என்ன பாஷை பேசுவாராம்? இவர் அந்நிய பாஷை பேசுவாராம், மலையாளமே தெரியாதான் அவர். அப்போ அந்நிய பாஷை என்றால் நான் பேசுவதை அவரவர் தாய்மொழியில் அவரவர்கள் கேட்க. இதுதான் பெந்தகோஸ்தே நாளில் நடந்தது. இதுதான் அது பவுல் சொன்னார், நாங்கள் அறிவிக்காத வேறொரு நற்செய்தியை அறிவிக்கும் போது ஏமாந்துடுறீங்களே, கவனிங்க. அந்தோனியார் சூப்பர் ஆளு. போனார், ஊர்க்காரன் ஒருத்தனும் கேட்கல, போங்கடான்னு சொல்லிட்டு கடற்கரையில் போய் நின்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோதான், மீன் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தது? அப்போ மீன் எப்படி கேட்கும்? நான் ஒரு மொழியில் பேசணும், மீனுக்கு என்ன பாஷையில் கேட்கணும்? அவங்க பாஷையில் கேட்டால் நம்ம பாஷையில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருமா, இவர் பேசுறது அவருடைய மொழியில், மீனுக்கு அதுக்கு புரியுது. இதுதான் பாஷை வரும். இன்னைக்கு எல்லாம் நல்ல எல்லாரையும் ஏமாற்றலாம் போங்க, அவ்வளோதான். அதுக்கும் ஆண்டவர் கேட்பார், பைபிளில் எல்லாம் இருக்குது, படிக்காத வரைக்கும் ஒழுங்காக இருந்தீங்களே, படித்து போட்டு இன்னும்லாம் நல்லா இருந்திருக்கணும், படிக்கிற காலத்தில் எல்லாரையும் குழப்பிட்டு உட்காந்துருக்கலாம் பார். இப்போ இந்த பரிசுத்தாவி என்ன பண்ணுறாரு பாருங்க. சிஸ்டர் சொன்னாங்க, யோவான் 20:21 வாங்க. யோவான் 20:21 ஆண்டவர் உயிர்த்திட்டாரு, ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன சொல்றான்னு பாருங்க, உங்களுக்கு அமைதி உண்டாக. இதுதான் முக்கியம், ரொம்ப அண்டர்லைன். இப்ப ஆண்டவர் ஒரு வேலை செய்ய போகிறார். அந்த வேலையை இவராக செய்யவில்லை, பிதா இவருக்கு கொடுத்த வேலை. அந்த வேலையை இப்போது சீடர்களுக்கு கொடுக்க போகிறார். என்ன கொடுக்கிறாரு? தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆக இப்ப கொடுக்க போற வேலை யார் கொடுத்த வேலை? பிதா. யாருக்கு கொடுத்த வேலை? அவருக்கு. அந்த வேலையை இப்ப யாருக்கு கொடுக்க போறாரு? நீங்க கேட்க முடியாது, எங்க தாத்தா சொத்தை, எனக்கு வந்த சொத்தை நான் இவருக்கு எழுதி வச்சோம்னா யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது, ஏன் இஷ்டம். இப்போ பிதா இவருக்கு கொடுத்த அதிகாரத்தை யாருக்கு கொடுக்க போறாரு? சீடர்களுக்கு. இப்ப அப்பா வந்தாச்சு, மகன் வந்தாச்சு, இன்னும் ஒருத்தரை காணாம யாரு? இப்ப பாருங்க என்ன பண்றாருன்னு. இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி
தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். வந்தாச்சு. யார் வந்தாச்சு? திருத்துவத்தின் மூன்றாவது ஆளாகிய பரிசுத்த. 3 பேர் நின்றுகிட்டு என்ன வேலை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? எவருடைய பாவங்களை இதுல எந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணணும்? நீங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும். அப்ப இனி பாவத்தை யார் தான் மன்னிக்க முடியும்? ஆனா அந்த பவரை வச்சிருந்தது யாரு? பிதா இவருக்கு கொடுத்தாரு. இப்ப இவர் யாருக்கு மாத்தி விட்டுட்டு போயிட்டாரு? அப்போஸ்தலர்களுக்கு மாத்தி விட்டு இருக்கிறார். என்றால் இதுக்கு தான் சொன்னாரு, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், திருச்சபைக்கு செவிசாய்க்காவிட்டால் அவன் உனக்கு அந்நியன். அப்போ பாவ சிங்கத்தனம் உண்டா கிடையாதா? இப்போ நான் டைரக்டாக பாவ சிந்தனம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கே கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சி போச்சு. நாங்கள் சாமியார்கிட்ட போக மாட்டோம், அவர் கெட்டவர், ரொம்ப மோசமானவர், அவரெல்லாம் போகக்கூடாது, டைரக்டாக பண்ணுவோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஏற்றுக்குவாரா? என்ன சொல்லுவார்? எப்பா நான் தான் பவரை அங்கே கொடுத்துட்டு போயிட்டேனே, திருப்பி நீ ஏன் என்கிட்ட வர்ற? நாங்கள் பவரை மாற்றியாச்சு. இந்த வசனத்து பக்கத்தில் என்ன எழுதணும் தெரியுமா? வசனம் எழுதுறாங்க. இப்போ சொல்கிறத எழுதிக்கோங்க. 2016 எழுதுங்க இந்த வசனம் பக்கத்தில். யோவான் 20:22 பக்கத்தில் 2016 நவம்பர் 7 நவம்பர் 8 அப்படின்னு எழுதிக்கோங்க. என்ன நடந்தது 2016 நவம்பர் 7? ரூபா நோட்டு 7ஆம் தேதி ராத்திரி 12 மணி வரைக்கும் என்ன செல்லும்? 500 1000 செல்லும். செல்லும்னு சொன்னவர் யாரு? மோடி. செல்லும்னு சொன்னவர் யாரு? மோடி. 8ஆம் தேதி காலையில் செல்லாதுன்னு சொன்னவர் யாரு? அதே மோடி. இப்போ சொல்லுங்க, அவர் தானே பிரதமர். செல்லும்னு சொன்னதும் யாரு தான்? அவங்க தான், கவர்மெண்ட். செல்லாதுன்னு சொன்னதும் யாரு தான்? கவர்மெண்ட். ஆக கவர்மெண்ட் அப்படி சொன்னாலும் செல்லும், இப்படி சொன்னாலும் செல்லும். ஏன்னா சொன்னவர் யாரு? பிரதமர். அதுக்கப்புறம் நேற்று நீங்க தானே சொன்னீங்க, நேற்றுக்கு வரைக்கும் 500 1000 செல்லும்னு சொன்னீங்களே, நாங்கள் இப்போ அதை வச்சிருக்கோன்னு சொன்னால் என்ன சொல்லும்? அது இனிமேல் எதுக்கு தான் யூஸ் ஆகும்? எதுக்கு யூஸ் ஆகும்? ஆக ஒரு கவர்மெண்ட் செல்லாதுன்னு அப்புறம் என்கிட்ட 500 1000 இருக்கு. அதே போல தான். இதுக்கு ஏன் இதை போட சொன்னேன்? இந்த வசனத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பாவ சிந்தனம் பண்ணலாம்? எங்க பண்ணலாம்? கடவுள்கிட்ட. இந்த வசனத்துக்கு அப்புறம் அது என்ன ஆகி போச்சு? கேன்சல் ஆகி போச்சு. எந்த பாவ சிங்கத்தனம் மட்டும்தான் செல்லும்? இப்ப நடக்கிற பாவ சங்கீதனம். ஏன்னா தந்தை என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்பினேன். அது எதை வச்சு கொடுக்குறேன்? ஹோலி ஸ்பிரிட்டை வச்சு கொடுக்குறேன். இப்போ சொல்லுங்க, இப்போ 2 ஹோலி ஸ்பிரிட் நின்றுட்டாரு. இந்த ஹோலி ஸ்பிரிட் சும்மா இருப்பாரா? ஆடுவாரா? ஆடுவார். குதிப்பாரு, ஆடுவார், டாட்டாலாம் காட்டுவார். இந்த ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சேரை போடுவார், ஒரு தொட்டியை தூக்கி வைப்பார், இப்படி உட்கார்ந்துருப்பார். நம்மளும் என்ன செய்வோம்? இப்படி ஊமை மாதிரி போய் அங்கே போய் குசு குசு குசுன்னு என்னமோ பேசுவோம், பேசிட்டு வெளியில் வருவோம். ஆனால் என்ன கிடைச்சிருக்கும்? வெளியில் வரும்போது பாவத்திற்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல நீங்க 1000 பாஷைகள் பேசினாலும், 1000 அற்புதங்கள் செய்தாலும், கத்தி நற்செய்தி அறிவித்தாலும் என்ன கிடைக்காது? பாவ மன்னிப்பு. அந்த நற்செய்தி சொல்லும் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் அந்த யோவான் 20:22 படி நீ செய். இந்த பரிசுத்த ஆவியும் எங்க மட்டும்தான் இருக்கிறாரு. ஆனா என்ன செய்ய மாட்டாரு? ஆட மாட்டார், குதிக்க மாட்டார், டாட்டா காட்ட மாட்டார். ஒன்று மட்டும் செய்வார், பாவங்களை மன்னிப்பார். அந்த தைரியத்தில் தான் ஒரு குருவானவர் சொல்றாரு, கடவுள் உன் பாவங்களை மன்னிப்பார்னு சொல்ல மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா? அவர் என்ன சொல்லுவாரு? நான் உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். திமிர்லையா சொல்றாரு? யோவான் 20:22 கொடுத்த அதிகாரத்தில் நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படும், நீங்கள் மன்னியாது விட்டால் அவை மன்னிப்பின்றி விடப்படும். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் திருச்சபையை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை அடையாளம் கொடுத்திருக்கிறாரு? 1 திருச்சபைக்கு ஒரு தலைவர், 2 மாதா, 3 நற்கருணை அதாவது பூசை,
4 பாவ சங்கீர்த்தனம். இந்த 4 அக்மார்க் முத்திரைகளும் ஒரே ஒரு பொருளின் மேல் குத்தப்பட்டிருக்கிறது. அந்த பொருள் என்னது? கத்தோலிக்க திருச்சபை. ஏன் ப்ராடக்ட் வாங்கும்போது ISI இருக்கா அக்மார் இருக்கான்னு தேடுறீங்க? ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது இது நாங்களே பார்த்துட்டோம், இந்த பொருளில் என்ன இல்லை, குற்றம் இல்லை. அப்போ எத்தனை சபைகளை நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தாலும் ஒரு நாள் வரும்போது கடவுள் இந்த நான் கொடுத்த இந்த 4 முத்திரைகளும் எங்கே என்று கேட்டால், பாவ சங்கீர்த்தனத்தை இழந்து விட்டு நீங்க எங்கே போய் நின்னோம்? மாதாவை இழந்து விட்டு எங்கே போய் நின்றோம்? ஒரு தலைமைக்கு கீழ்ப்படியாமல், அதை திருப்பி சொல்லியிருக்கிறார். தலைமை என்றால் அவர் உத்தர்மாராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் போட்ட முத்திரை நரகத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாத. 2017 வருஷத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் தலைமை பதவிக்கு வந்தாலும் ஒன்று மட்டும் அசையலை. எது அசையல? கத்தோலிக்க திருச்சபை மட்டும் அசையல. கெட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், நல்லவர்கள் புனிதர்களாகி இருக்கிறார்கள். திருச்சபை மட்டும் என்ன செய்யுது? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நரகத்தின் வாயில்கள் அதனை ஒருபோதும் வெற்றி கொள்ளா. எங்க அம்மாவனை ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு அன்பு சீடன் ஆவாய். என் நினைவென்றால் எதை செய்? திருப்பலியை செய். பாவ மன்னிப்பு வேண்டுமென்றால் என் சீடர்களிடம் யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தேனோ அவர்களிடம் போ. சொல்லுங்க, கிறிஸ்டியன்கிறது பெருமையா, கத்தோலிக்க கிறிஸ்தவங்கிறது பெருமையா? அதான் சொன்னார். இப்போ திருப்பி ஞாபகம் வாங்க, 2 கொரிந்தியர் 11 என்ன சொன்னார்? நாங்கள் அறிவிக்காத நற்செய்தியை தவிர வேறு நற்செய்தியை அறிவிக்கும் போது நம்பிட்டீங்களே. நாங்கள் கொடுத்த இயேசு கிறிஸ்துவை தவிர, இயேசு கிறிஸ்துவை விசுவசித்தல் என்பது கையை உயர்த்துவதல்ல. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவை அனைத்தும் எதற்காக சொல்லப்பட்டிருக்கும்? என்னை மோட்சத்திற்கு. அப்போ பரிசுத்தம் ஆவதே லட்சியம் என்றால் அந்த பரிசுத்தமாக்குற விஷயத்தை கடவுள் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? அலைய விட மாட்டார். வேளாங்கண்ணிக்கு போன்னு சொல்ல மாட்டார், ரோமாபுரிக்கு போன்னு சொல்ல மாட்டார். நீங்க முளகு மூடல பெரிய கோயிலில் இருந்தாலும் சரி, ஒரு மூலையில் இருக்கிற குடிசை கோயிலில் இருந்தாலும் சரி, அங்கும் ஒரு கத்தோலிக்க குருவானவர் இருப்பார். இருந்து கொண்டு அந்த இடிஞ்ச கோயிலையும் குடிசைக்குள்ளேயும் இருந்து எதை கொடுத்து கொண்டு இருப்பார்? ஏன்னா பரிசுத்த ஆவியின் இலவச கொடை என்பது ஒரு மனுஷனை எங்கே கூட்டு போகணும்? அந்நிய பாஷை பேச வச்சு பிரயோஜனம் இல்லை, மோட்சத்துக்கு கூட்டு போகணும். அவன்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? பாவம் என்பது இருக்கக்கூடாது. அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுவிட்டேன் என்பதற்கான உறுதியான இடம் எது தெரியுமா? பாவ சங்கீதம். உன் பாவங்களை நான் மன்னிக்கிறேன் போ. இதுக்கு மேல அதை மன்னிக்கலைன்னா எனக்கு டீலிங் கிடையாது, ஃபாதருக்கும் கடவுளுக்கு தான் டீலிங். நான் தைரியமா போவேன். நீர் தானே சொன்னீரு, நீர் தானே மன்னிக்கப்படும் சொன்னீரு, சொன்னேன் போயிட்டேன். அப்போ உறுதியோடு ஒருத்தன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டன என்ற தைரியத்தோடு போகணும்னா எந்த இடத்துல இருந்து தான் வெளியில போக முடியும்? இதில் வேற இன்னொன்று சொல்லுவாங்க, கத்தோலிக்கர்கள் சாமியாட்ட போய் பண்ணிட்டு தப்பு பண்ணிக்கிட்டே. சொல்லுங்க, 2 பாவ மன்னிப்பு வச்சுக்குவோம். ஒன்று ஆண்டவரிடம் நேரடியாக சொல்வது. ரூமுக்குள்ளே போகணும், கதவை போட்டோன்னு என்ன சொல்லணும்? கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லணும். இது அது. இன்னொன்று சாமியார்கிட்ட போய் சொல்லணும். 2ல் எது ஈஸி, எது கஷ்டம்? இதாங்க கஷ்டம், இதுதான் கஷ்டம். உங்களுக்கு என்ன கொடுக்கல? நீ தனியாக போய் பேசுனா பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு திருச்சபை சொல்கிறதே கிடையாது. சாக கடந்தா மட்டும் உண்டு. சாமியார் இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம்? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், அது நியாயம். ஆனால் உயிரோடு இருக்கும் நாளில் நீ எங்கே போய் தான் பண்ணணும்? இப்போ சொல்லுங்கள், ஒருத்தன் பாவம் பண்ணுறதுக்கு நேரடியாக பாவ சிந்தனம் பண்ணுறவன் ஈஸியாக பண்ணுவானா? சாமியார்கிட்ட போய் பண்ணுறவன் யோசிப்பானா? எதுவன் யோசிப்பான்? இவன் தான் யோசிப்பான். ஐயே சாமியார்கிட்ட போகணுமே, பங்கு சாமியை பார்க்கணுமே, சரி வேற ஊருக்காவது போ. இது நிறைய பேர் பண்ணுவோம். அதுதான் திருவிழாக்களில் யாரை கூப்பிட்டு வருவோம்? வெளிய சாமி. அது மொழி தெரியாத சாமியார்னா ரொம்ப நல்லதாக போச்சுமா. அல்லது ஈஸியாக கொடுக்கணும், ஒரு பரலோக மந்திரம் சொல்லு அப்படின்னா, இந்த ஃபாதர்கிட்ட போ, அவர் ஒரு பரலோக மந்திரம் தான் கொடுக்காரு. அந்த சாமியார் 3 செவமால சொல்லிட்டாருப்பா. ஆக கத்தோலிக்க பாவ சங்கீர்த்தனம் தான் சைக்கலாஜிக்கலாகவும் நல்லது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அந்த கேத்தலிக்ஸ் ஒரு பாவ சங்கீர்த்தனம்னு வச்சுருக்காங்களே, அது ரொம்ப அருமையான விஷயம். மனிதனை என்ன செய்யும்? அந்த கணத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும். ஏன்னா தைரியம். அவர் சொல்கிறார் மன்னிக்கப்பட்டன. இந்த டைரக்ட் பாவ சங்கீதத்தில் அங்கேருந்து வார்த்தை வராது, நம்மளாம் நினச்சிக்கணும் ஏசு மன்னிச்சிருப்பார். ஆனால் அவர் சொல்லுவார், எப்பா அந்த பாவ சங்கீதத்தில் நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சுப்பா, செல்லாத 500பா, செல்லாத 1000பா.
ஆனால் பாவ சங்கீர்த்தனத்தில் ஒரு நம்ம மோசமான குருன்னு இருந்தாலும் ஒரு வேளை நாம் நினைத்தால் கூட போய் சொல்லிட்டோமா அங்கே வார்த்தை நிற்கும், நான் தான் சொன்னேன் யாருடைய பாவத்தை மன்னிப்பீர்களோ, மன்னிச்சார்ல போ 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 தப்பிச்சிட்ட போ அப்படின்னு யார் சொல்லுவா? ஆண்டவர் சொல்வார். ஆக இன்றைக்கு 4 அடையாளங்களை பார்த்தோம். பூசை, பாவசிங்கத்தனம், மாதா, திருச்சபையின் ஒரே தலைமை. இதில் எங்கே இடிக்குது? ஒன்று, மனிதர்கிட்ட போய் நான் என்னத்தான் சொல்கிறது இதுதானே. இதையும் கடவுள் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா அங்கே நிற்கிறது யார்? சாமியார் கிடையாது. கன்ஃபெஷன்லையும் பூசையிலையும் நிற்கிறது யார்? ஆண்டவர் தான். ஏன்னா இதையும் மனுஷன் பண்ண முடியாது. ஒரு அப்பத்தை ஆண்டவராக மாற்றுவதும் மனிதனால் முடியாது. அந்த 2 இடத்துலையும் பார்ப்பதற்கு மனிதன், உள்ளே இருப்பது யாரு? கடவுள். இது இடிக்கும். ஏன்னா நான் பார்க்கறது மனுஷன். அதனால தான் சொன்னாரு, கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குறாங்க, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதான் முதல்ல சொல்லுவார். அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இவன் யார் பாவங்களை மன்னிக்க. ஏன்னா அவங்க எங்க யாரை பார்த்தாங்க? ஆண்டவரை பார்க்கல. யாரை பார்த்தாங்க? சூசையின் மகன், மரியாயின் மகன், மானிட மகன், இவனுக்கு ஏது உரிமை? அப்பதான் சொல்றாரு, ஓஹோ இதான் உங்க கஷ்டமா? அப்போ 2 விஷயம். ஒன்று, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இதை பார்க்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாது. ஆனா படுக்கை தூக்கிட்டு போனா பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். 2ல எது இப்ப அங்க கஷ்டம்? அதுதான் கஷ்டம். ஆனா பார்க்கறதுக்கு எது கஷ்டம்? படுக்கையை தூக்கி கொண்டு. அப்பதான் சொல்றாரு, அதை நீ பார்க்கல, நம்ப மாட்டேங்க. இல்லை இப்ப நான் சொல்லட்டா, தூக்கிட்டு போன்னு சொல்லட்டா? தூக்கிட்டு போங்காரு என்ன பண்ணிட்டான்? தூக்கிட்டு ஓடிட்டான். அப்பதான் அவர் சொல்றாரு, இங்க பாரு, நடக்க செய்ய முடியாததை செஞ்சோம்ல, அப்ப அதையும் என்னால் செய்ய முடியும். அப்போ யாரை பார்க்க கூடாது? அங்க இருப்பது சாமியாரா, எனக்கு பிடிச்சவரா? பிடிக்கலையா போ பக்கத்து சாமியார்ட்ட போய் பண்ண. ஆனால் பாவ சங்கீர்த்தனத்தை மட்டும் உதாசீனம் பண்ணணும். என்ன பைபிள் படித்தாலும் சரி, என்ன அற்புதம் செய்தாலும் சரி, பாவ மன்னிப்பு என்பது கிடையாது என்று யார் சொல்லி இருக்கிறது? எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்தால் நம்ம ஒரு கேத்தலிக்கா பிறக்க வச்சிருப்பார். கங்கைக்கு போகணுமா, ஜெருசலேம் போகணுமா, 2 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு ஜெருசலேம் போகிறோமே, பெத்லஹேம் போகிறோமே, இப்போ ஒரு ஃபேஷன். பாவ மன்னிப்பு கிடைக்காது. அங்கேயும் போய் பாவ சீதனம் பண்ணாதான் கிடைக்கும். ஆனால் அது இங்கேயே எங்கே கிடைக்கும்? மிளகு மூட்டிலேயே கிடைக்கும், கோட்டாரில் கிடைக்கும், கிராமத்திலையும் கிடைக்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். மோட்சத்துக்கு டிக்கெட் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடவுள்? ஃப்ரீயா. அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு துட்டு கொடுத்து ட்ரைனிங் எடுக்கணும். இது போய் உட்காந்துக்கிட்டு நமக்கு ஏன் அந்நிய பாஷையும்? முதல்ல தமிழை நல்லா பேசுவோமே. ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு புத்தகத்தை கொடுத்து பாருங்க. இங்கெல்லாம் பரவாயில்லாம இருக்கு. மெட்ராஸில் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் வராது. பிள்ளைகளுக்கு என்ன வராதான்? ஆமாம், நம்ம கேரளா கிடைக்கும். எங்கள் பிள்ளைகளுக்கு மலையாளம் வராது, ஆனால் இங்கிலீஷ் வரும். முதல்ல தாய்மொழியை படிப்போம், கொஞ்சமாவது படிப்போம், எழுதுறதுக்காவது படிப்போமே. அப்புறம் என்ன வேணாலும் படித்து வேலைக்கு போங்க. நல்லா 10 வருஷம் ஃப்ரெஞ்சு படிங்க, இங்கிலீஷ் படிங்க. ஒரு மாதம் தமிழை படித்து எழுத படிக்க 5ஆம் கிளாஸ் தமிழ் போதும். நம்ம மொழி சாகக்கூடாது. மலையாள மொழி சாகக்கூடாது, தெலுங்கு சாகக்கூடாது. அவங்கவுங்க மொழியை என்ன செய்யணும்? நேசிக்கணும். தாய்மொழி, தாய்நாடு, பெத்த தாய், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாய். எந்த தாய்? எங்களை. அங்கே தான் இடிக்குது. இந்த அம்மா வேண்டாம், இந்த அம்மா வேண்டாம், இந்த அம்மா வேண்டாம். கத்தோலிக்கம் தான் நம்முடைய பெருமை. பெருமை. கடவுள் ஒரு மனுஷனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவனை கேத்தலிக்கா பிறக்க வைப்பார். எதுக்கு? தம்பி வந்து சேர்ந்துரு, என்ன இருந்தாலும் எப்படியாவது ஒரு கன்ஃபெஷன் வழியா, நல்ல கன்ஃபெஷன், நல்ல மாதா பக்தி, திருச்சபைக்கு கீழ்ப்படிதல், திருப்பலி. அவரே சொல்லிட்டாரு, என்னை தின்பவன் என்றென்றைக்கும் வாழ்வான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நாளையில டெய்லி நீங்க ஆண்டவரை சாப்பிட முடியும். இந்த பாக்கியம் வேற யாருக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. மாசத்துல ஒரு நாள், அதுவும் அந்த டயத்துல தான். அது ஒரு உடல் மாதிரின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. அது உடல்னு நினைச்சிடாதீங்க, விக்கிரக ஆராதனைம்பாங்க. அது வேற சொல்லுவாங்க. அது உடல்னு சொல்லாதீங்க. அவர் சொன்னார்லாம் ஞாபகம். ஆனால் சொன்னார், என் நினைவாகன்னு ஒருத்தர் சொன்னார். டெய்லி செய்யணுமா, மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணுமா?
சொல்லுங்கள். என் நினைவாங்கன்னா டெய்லி செய்யணுமா, மாதத்துக்கு ஒரு தடவையா? டெய்லி இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தடவை நன்மை வாங்கலாம். 2 தடவை நன்மை வாங்கலாம். 3ஆவது தடவை வாங்கக்கூடாது. 2 தடவை வாங்கலாம். அதில் 2வது பூசை முழுசாக பார்க்கணும். இன்றைக்கி என்ன ஆகிட்டு போயிட்டு தெரியுமா, அவங்க எத்தனை பூசை பார்த்தாலும் போய் நன்மை வாங்குறாங்க, இடையில வர்றாங்க வாங்குறாங்க. 2வது பூசை முழுசாக பார்த்தா மட்டும்தான் 2வது தடவை நன்மை வாங்கணும். பூசை விளையாட்டு அல்ல. பூசை என்பது விளையாட்டு அல்ல. பாவசிங்கத்தினம் என்பது பெரிய கொடை. செம்மறியின் விருந்துக்கு பாட்டு தெரியுமில்ல, அதை கொஞ்சம் மாற்றி பாடுங்க. ஒப்புரவு ஒப்புரவு இறைவனில் இணைய வைத்திடுமே, அவ்விணைப்பை பெற்றிட சென்றிடுவோம் குருவிடம். ஒப்புரவு ஒப்புரவு இறைவனில் இணைய வைத்திடுமே, அவ்விணைப்பை பெற்றிட சென்றிடுவோம் குருவிடம். பாவம் தீர காடு மேடு அலைய சொல்லவில்லை, பணத்தை இறைத்து தீர்த்த யாத்திரை செய்ய சொல்லவில்லை. பாவம் தீர காடு மேடு அலைய சொல்லவில்லை, பணத்தை இறைத்து ஜெருசலேம் போக சொல்லவில்லை. உனது அருகில் குருவானவர் காத்து இருக்கிறார், நம்பிக்கையுடனே அவர் முன் செல்லு, பாவம் தீர்ந்திடும். ஒப்புரவு ஒப்புரவு இறைவனில் இணைய வைத்திடுமே, அவ்விணைப்பை அறிந்திட சென்றிடுவோம் குருவிடம். ஒப்புரவு ஒப்புரவு இறைவனில் இணைய வைத்திடுமே. ஆக இன்றைக்கு 5 தாலந்து வாங்கினவன் என்ன பண்ணான்? 10 ஆக்கிட்டான். 2 வாங்கினவன் 4 ஆக்கிட்டான். 1 வாங்கினவன் இப்போ காலை இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் உள்ளே வரும்போது எத்தனை தாளந்தோடு வந்தீங்க? இப்போ இந்த 9 மணிக்குள்ளே கடவுள் உங்கள் கையில் எத்தனை தாளந்து கொடுத்துருக்கார்? 10 தானே. எத்தனையா மாற்றணும்? அங்கே போய் குப்பரை அடித்து விழுந்துட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னால் 1 2ஆக்கா மாற்றாததுக்கே விழுந்தது. 10 வாங்கி புதைச்சி வச்சோம். சொல்லணும், யாரை சந்தித்தாலும் ஒரு நற்செய்தி அறிவிக்கணும். என்ன நற்செய்தி? கத்தோலிக்க நற்செய்தி. உன் பாவம் போக்கும் மருந்து இருக்கிறது, உனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றென்றைக்கும் வாழ ஒரு மருந்து பெட்டிக்குள் பூட்டப்பட்டு உனக்காக திருப்பலியில் காத்திருக்கிறது, ஒரு தலைவர் உனக்கு இருக்கிறார். 2-3 சினிமா பாட்டு பாடுறேன், தப்பாக நினைக்காதீங்க, நல்ல பாட்டுக்கிறதுனால பாடுறேன். ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மா இருந்தாங்களா? கிடையாது. நல்லா கவனிச்சிங்களா? ஆதாம் ஏவாளுக்கு அப்பா அம்மா கிடையாது. மாதா அமலோற்பவினா நிறைய பேருக்கு கடுப்பு வரும். எல்லாரும் பாவிங்க ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் இந்த அம்மா மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வருவாங்க. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேலிக்குரிய விஷயம். பாவத்தை பூமிக்கு கொண்டு வந்தவ யாரு? ஏவாள். ஆதாமும். அமல உற்பவம் யார்? மாதா. இன்னொன்று யார்? ஏசு கிறிஸ்து. வேற யாராவது பாவம் இல்லாமல் பிறந்தவங்க இருக்காங்களா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க.
ஐயே, அவர் 6 மாதம் பாவத்தில் தான் இருந்தார், ஜென்ம பாவம். அவரையே மாதா தான் விடுவிச்சாங்க. அன்னமாள் சுவைக்கினா அவங்களும் அமல உற்பவியா? அப்போ டிசம்பர் 8 மாதாவுக்கு அப்புறம் அன்னம்மாள் சுவைக்கனுக்கு என்னைக்கு திருவிழா? அமல உற்பவ அன்னம்மாள்னு சுவைக்கின்னு திருவிழாவா? கிடையாது. வேற 2 பேர் இருக்கிறாங்க அமல உற்பவம். யாரு? பாவமின்றி பிறந்தவர்கள். வார்த்தையை கொஞ்சம் மாத்துறேன். பாவமின்றி உண்டானவர்கள். இப்போவாது கண்டுபிடிங்க. பாவமின்றி உண்டாக்கப்பட்டவர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். இதில் நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். பாவமின்றி உண்டாக்கப்பட்டவர்கள், பாவமின்றி படைக்கப்பட்டவர்கள். ஏங்க அவர் 6 மாதம் ஜென்ம பாவத்தில் தான் இருந்தார். மாதா போனதுக்கப்புறம் தான் ஜம்ப் பண்ணார். பிறந்ததுன்னா அம்மா வயிற்றில் ஜென்ம பாவம் தான். பிறக்கும் போதே தாயின் வயிற்றிலேயே என்னை பாவத்தோடு கருத்தரித்தாள். யார் சொன்னது? யார் சொன்னான்னு கேட்குறேன். அதான் முதல்ல இருந்து சொல்கிறேன். பாவமின்றி உண்டாக்கப்பட்டவர்கள்னு சொன்னேன். ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்படும் போது பாவம் உண்டா கிடையாதா? இப்போ கேள்வியை மாற்றி போடுங்க. பாவத்தை உண்டாக்கியவள் அமல உற்பவியாக இருக்க முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள் எப்படித்தான் இருந்தாகணும்? எப்படித்தான் இருந்தாகணும்? வாயை திறக்காதீங்க. நல்ல ஞாயிற்றுக்கிழமை பிரியாணிக்கு மட்டும் வாயை திறப்போம். ஆமா, பாவத்தை பிறப்பித்தவளே அமல உற்பவி என்றால் மீட்பரை பிறப்பித்தவள் எப்படித்தான் இருக்க முடியும்? அமல உற்பவியாத்தான் இருந்து ஆகணும். உங்களை என்னை கெடுத்தவளே அமல உற்பவி. அப்ப இயேசு கிறிஸ்துவை பெற்றவர்கள் எப்படித்தான் இருந்து ஆகணும்? இன்னும் சிஸ்டர் ஏன் இப்படி பார்க்காங்கன்னு எனக்கு புரியல. என்ன போட்டேன்? என்ன போட்டேன் சொல்லுங்க கொஞ்சம். யார என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது உலகிற்கு பாவத்தை கொண்டு வந்தவள் எப்படி படைக்கப்பட்டாள்? அமல உற்பவியாகத்தான் படைக்கப்பட்டாள். உண்மையா பொய்யா? ஏவாள் அமல உற்பவியா இல்லையா? அமல உற்பவி தானே. பின்னாடி என்ன சிரிக்கிறீங்க? ஏவாள் அமல உற்பவியா இல்லையா? நீங்க தான் பதில் சொல்லணும். வேற யார் சொன்னாலும் படைச்சார். ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா? அமல உற்பவியாக படைக்கப்பட்டவள் பாவத்தை கொண்டு வந்தாள். அதாவது பாவத்தை கொண்டு வருகிறவள் அமல உற்பவியாக இருந்தாள். அப்போ மீட்பரை பெறுகிறவர்கள் எப்படித்தான் இருந்து ஆகணும்? ஆமாம், இதான் சொல்கிறேன். அமல உற்பவத்துக்கு போய் பாடமெல்லாம் படிக்க வேண்டாம். சிம்பிள் மெத்தடு. யாராவது உங்கள் மாதா எப்படிங்க அமல உற்பவியாக இருக்க முடியும் பாவம் இல்லாமன்னா? ஏவாள் முதல்ல எப்படி இருந்தான்னு போய் படிச்சுட்டு வா போ. உலகத்தை கெடுத்தவளே எப்படி தான் இருந்தா? பாவம் இல்லாமல் படைக்கப்பட்டாள். மீட்பரை பெறுகிறவள் எப்படித்தான் படைக்கப்பட வேண்டும்? பாவம் இல்லாமல் தான் படைக்கப்பட வேண்டும். அமல உற்பவிங்கிறதுக்கு சான்று யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஏவாள்கிட்ட இருக்கு. பாவம் இல்லா உலகில் அவள் பாவம் செய்தாள். பாவப்பட்ட உலகில் மாதா பாவம் செய்யாமல் வாழ்ந்தார்கள். இதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம். அங்கே எல்லாத்தையும் கொடுத்தாரு, கெடுத்தது. இது உருப்படாத உலகத்தில் கடவுளை எப்படி வச்சுட்டாரு? என்னுடைய மீட்பது நாளைக்கு பார்ப்போம். பைபிள் அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஏன் மாதா அமல உற்பவியாக இருக்கிறார்கள் என்பதுக்கு மத்தேயு நற்செய்தியில் ஒரு சான்று இருக்கிறது. ஓகே, நாம் எப்படி தான் பிறக்கணும்? ஆதாம் ஏவாளுக்கு அம்மா அப்பா கிடையாது. நமக்கு யார் உண்டு? அம்மா அப்பா உண்டு. ஒருத்தருக்கு மட்டும் அம்மா மட்டும் உண்டு. யாரு? இயேசு கிறிஸ்து. இப்போ தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும். அது யார்? எவரும். தானே எவரும் பிறந்ததில்லைன்னா யார் அது? யாரு? அப்பா இல்லாம வேணா பிறப்பாராம். யார்? அதுதானே சொல்கிறேன். அதனால தான் பாவத்தை கொண்டு வந்தவளே பாவம் இல்லாமல் படைக்க. ஐயோ, திருப்பி திருப்பி இறக்கி ஏற்றி விட்டாலும் இறங்கிடுற இலக்கையில். அப்போ தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும்னா அது யாரு?
யாரு? ஆதாம் ஏவாளும் பிறந்தாங்க, உருப்படாமல் போச்சு. அதனால தான் இவர் எனக்கு அப்பா வேணா இல்லாமல் இருக்கட்டும், யார் இருந்தாகணும், எனக்கு அம்மா இருந்தே ஆகணும். இப்போ அண்ணன் பாடிட்டார்ல, அண்ணன் என்ன பாடினாரு? தாய் இல்லாமல் தானே எவரும். தம்பிமார் யாரு? தங்கச்சிமார் யாரு? நீங்களும் நானும் தானே. ஆண்டவர் தானே மூத்த சகோதரர். அவர் அப்பான்னு சொல்லிட்டு நம்மளே என்ன சொன்னார்? நீங்களும் எப்படி கூப்பிடுங்க அவரை? அப்பா. அப்போ இயேசுநாதர் நமக்கு யார்? மூத்த அண்ணன். அண்ணன் பாடிட்டார், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்தில்லை. இப்போ தம்பிமார் தங்கச்சிமார் என்ன பாடணும்? எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை. இது ஆண்டவர் பாட முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் மாதாவை காப்பாற்றணும். முதல் 2 லைன் மூத்த அண்ணன் பாடிடுவார், அப்புறம் தங்கச்சிமார் தம்பிமார் நம்மெல்லாம் சேர்ந்து என்ன பாடணும்? 2வது லைனை பாடணும். எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள். இருக்கு இதில் கூட நல்ல பாட்டு. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்றே எங்கள். ஆமாம், மாதாவை அம்மாவை வச்சவன் ஜாதி பார்க்கக்கூடாது. மாதா தான் எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு நான் அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ இவர், நீ இந்த கோத்திரம், ஒன்றும் சொல்லக்கூடாது. அதனால தான் அப்பா யார்? பிதா. அம்மா யார்? மாதா. இந்த 2 பேரையும் அப்பா அம்மான்னு சொன்னோம்னா தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தலையை நீட்டக்கூடாது. 2 பேரும் சொல்லுவாங்க, நீ எனக்கு பிள்ளையே இல்லைன்ட்டு போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நிற்பார், நான் தான் உனக்கு அம்மாவும் அப்பான்னு. யார் வருவார்? கண்ணங்கரையர்னு இருப்பார், பின்னாடி வால் வச்சிருப்பார். கண்ணங்கரையர்னு இருப்பாருன்னு ஒன்று கேட்குது கோயிலில், நீங்கள் தானே அப்படின்னு கேட்கு. வால் வச்சவர். மாதாவையும் பிதாவையும் நம்முடைய பெற்றோர் என்போமானால் நம்மிடம் என்ன இருக்கக்கூடாது? இந்த உலக பிரகாரமான சில சிந்தனைகளை கலட்டி போட்டுரும். ஓகேயா? நாளைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்போம் மாதாவை பற்றி. இப்போ இறுதியாக ஒன்று நாம் சொல்லுகிற ஜெபமாலை, அதை பற்றி தான் நம்ம அதிகம் நாளைக்கு பார்ப்போம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், மாதா ஜெபமாலை கேட்குறாங்கன்னா அதில் யாருடைய புகழ்ச்சி இருக்காது. மாதா சொல்கிறாங்க ஜெபமாலை சொல்லுங்கிறாங்க, நம்ம 53 தடவை அருளறை மந்திரம் சொல்கிறோம். அப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், அதுக்குள்ளே என்ன இருக்காது? மாதாவினுடைய புகழ்ச்சி இருக்கக்கூடாது. கானாவூரில் மாதா நிற்பாங்க, காரியத்தை யார் செய்வா? ஆண்டவர். அவர்கள் ஒரு பிள்ளையை பெறுவார்கள், பேயை யார் ஒழிச்சு கட்டுவா? அந்த பிள்ளை. அப்போ நாம் ஜெபமாலையை கையில் எடுக்கிறோம் என்றால் மாதா மாதிரி தெரியும், உள்ள யார் இருப்பா? இயேசு கிறிஸ்து இருப்பார். அவர்கள் சென்று குழந்தையை அதன் தாய் வைத்திருப்பதை கண்டார்கள். அங்க பிள்ளையை வச்சுக்கிட்டு யார் இருப்பாங்க? மாதா. ஆனால் அவங்க யாரை குறி வைப்பாங்க? இயேசு ஆண்டவரை பார்த்து செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ மாதா ஒரு இடத்தில் இருந்தாலோ, மாதா சம்பந்தப்பட்ட விஷயம் ஒன்று இருந்தாலோ உண்மையில் அங்கே யார் இருக்க வேண்டும்? அப்போ மாதா கேட்குறாங்க ஜெபமாலை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு. மாதா அவங்களா சொல்ல மாட்டாங்க, அவர் உங்களுக்கு சொல்லிக்கிறபடி கடவுள் சொல்லியிருக்காரு. மாதா வந்து கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த அருள் நிறைந்த மந்திரத்தை மட்டும் லைட்டாக நைட்டு கொண்டு போய் கொஞ்சம் சிந்திங்க, அது என்னன்னு பார்ப்போம். இதனுடைய விளக்கம் தான் நாளைக்கு நம்ம பார்ப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. யாரை புகழ்ந்தீர்கள்? யாரை புகழ்ந்தீர்கள்? யாரை புகழ்ந்தீர்கள்னா இயேசுவா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. எதுக்காக? கர்த்தர். இப்போ சொல்லுங்க, மாதா அருள் நிறைஞ்சவங்களாம் வாழணுமா? ஏன்னா கர்த்தர். இப்போ சொல்லுங்க, நீங்க யாரை புகழ்ந்தீங்க? யாரைத்தான் புகழ்ந்தீங்க உண்மையிலேயே? யார? கடவுளை. அதை யார் மாதிரி காமிச்சோம்? மாதா மாதிரி. இதை புரியாதவங்க தான் இந்தவங்க மாதாவை கும்பிடுறாங்க மாதாவை கும்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு மெயின் யார்? ஆண்டவர். ஆனால் மாதா அவசியம். ஏன்னா அது அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அவங்க பிள்ளை தான் யாரை மிதிக்கும்? வேற யார் பிள்ளையும் மிதிக்காது, மாதா பிள்ளை தான் மிதிச்சு ஆகணும். அப்போ பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஏன்? உம்முடைய வயிற்றின். ஏன்னா எல்லாரும் பிள்ளைய பெற்றாங்க, நீ யாரை பெற்றீங்க? இப்போ சொல்லுங்க, நீங்க யாரை புகழ்ந்தீங்க?
இயேசுவை தானே புகழ்ந்தீங்க. பார்க்குறக்கு யார் மாதிரி தெரிஞ்சுது? அச்சிஷ்ட மரியாயே. ஏன்? கடவுளுடைய அம்மா. யாரை புகழ்ந்தீங்க? மாதாவை புகழ்கிற மாதிரி ஆரம்பித்து யார்கிட்ட கொண்டு போய் முடிச்சிட்டீங்க? பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். யார்கிட்ட? உங்கள் பையன்ட்ட. யார் பெரிய ஆள்? இப்போ சொல்லுங்கள், அருள்நெறி மந்திரம் யார் ஜெபம்? இதை தெரியாதவங்க தான். நீங்கள் என்ன செவமால சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்கள் என்ன செவமால சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க? எதுக்கு அந்த அம்மாவை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறீங்க? அந்த அம்மாவை புகழலை, யாரைத்தான் புகழ்கிறீங்க? அப்படியே மாதாவை புகழ்ந்தாலும் இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பையன், உங்கள் பையன், உங்கள் பையன். அப்போ ஜெபமாலை என்பது யாரை புகழ்கிற ஜெபம். ஆனால் யாரை புகழ்வது மாதிரி தெரியும். எதற்கு இந்த ஒரு அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன் மாதாவை புகழ்கிற மாதிரி கடவுளை புகழணும்? அதற்கு காரணம் என்ன? ஏன்னா மொத்த பைபிளும் இதற்குள் அடக்கம். அதனால தான் மாதா ஜெபமாலை கேட்கிறோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். அன்பின் பரம தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அனைத்துலகையும் படைத்து சம்மனசுக்களாயிருந்த தேவதூதர்கள் ஒரு பிரிவினர் உம்மை எதிர்த்து நின்றபோது அவர்களை தண்டித்து அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்காமல் நீர் தள்ளிவிட்டீர். ஆனால் மனிதர்களாகிய நாங்கள், தேவதூதர்களை விட சற்று கீழானவர்களாக படைக்கப்பட்ட நாங்கள் உம்மை விட்டு விலகிய போது எங்கள் மீது நீர் இரக்கம் வைத்து உம்முடைய திருமகனை எங்களுக்காக அனுப்பினீர். அவர் மனிதனாக மாற வேண்டுமென்று மாமரியின் திருவயிற்றில் அவரை ஒரு மகனாக, மானிட மகனாக, அவருடைய வயிற்றின் கனியாக நீர் மாற்றி தந்தீர். இந்த மாபெரும் கிருபைக்காக உம்முடைய திருமகனை, உமக்கு சமமானவரை மனிதருள் ஒருவராக மாற்றி நாங்கள் மீட்கப்பட செய்த மாபெரும் கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திருமகனாம் சுதனாகிய வார்த்தையாகிய ஆண்டவரை மனு உருவாக்கி கன்னித்தாயின் உதரத்தில் அவரை நீர் 10 மாதம் இயேசு கிறிஸ்துவாக மாற்றி எங்களுக்கான பலிப்பொருளாக உருவாக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, கடவுளுக்கு இணையான பதவியை விட்டுவிட்டு எங்களுக்காக புழுதியும் புல்லுமாக ஒரு சாம்பலை போல, சபிக்கப்பட்ட ஒரு புழுவை போல நீர் மானிட உரு எடுத்தீர். இதற்கு நீர் உமக்கென ஒரு தாயை எங்களுக்காக பலியிட துணிந்த ஒரு தாயாக நீர் எங்களுக்கு தந்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புமிக்க அன்னையே, பிதாவின் பிரிய மகளே, சுதனாகிய இறைவனின் தாயே, பரிசுத்த ஆவியின் பிரிய பத்தினியே, கடவுளுக்கு மகளாய் இருக்கிறீர் பிதாவின் முன்னிலையில். கடவுளுக்கு அம்மாவாக இருக்கிறீர் வார்த்தையான குமாரனின் முன்னிலையில். கடவுளுக்கு பத்தினியாய் இருக்கிறீர் பரிசுத்த ஆவியின் முன்னிலையில். ஒரே குடும்பத்தில் ஒரு பெண் மகளாக, மனைவியாக, தாயாக இருப்பது போல கடவுளின் குடும்பத்தில் நீர் மட்டுமே மகளாக, மனைவியாக, கடவுளின் தாயாக இருக்கிறீர். வேறு யாருக்கும் இந்த அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. இந்த அந்தஸ்தை உமக்கு கொடுத்த கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரம தந்தாய், எங்களை ஆசீர்வதியும். இந்நாட்களில், இந்த 2 நாட்களும் கத்தோலிக்கத்தின் பெருமைகளை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி வேதாகமத்தின் கதவுகளை நீர் திறந்து வைத்ததற்காக, இந்த அற்புதங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கத்தோலிக்க திருச்சபைக்காக, புனிதர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனிதர்களின் வழி நடத்துதல் திருச்சபையின் அரிய பொக்கிஷங்களை எங்களுக்கு திறந்து வைக்க துணிந்தது. சின்னஞ்சிறியவர்களுக்கு வெளிப்படுத்தி பெரியவர்களுக்கு மறைத்தேன் என்பதை நீர் எங்களுடைய புனிதர்கள் வழியாக நீர் வெளிப்படுத்தினீர். தங்களையே தாழ்த்திய புனிதர்கள் உம்முடைய திருச்சபையின் மாபெரும் உண்மைகளை எங்களுக்கு புரிய வைத்து இன்று நாங்கள் அறிந்து கொள்ளச் செய்தார்கள். அவர்களை ஒவ்வொரு நாளும் நீர் உணர வைத்தீர், மகிமைப்படுத்த வைத்தீர். உமது தூதர்களை தந்து எங்கள் கால் தப்பறைகளில் மோதாதபடி, தவறுகளில் நடக்காதபடி,
திருச்சபையின் ஒளியில் எங்களை காப்பாற்றி காவல் தூதர்கள் வழியாக நீர் காத்து வருகின்றேன். அருட்சாதனங்கள் வழியாக சொல்ல முடியாத அரிய வரங்களை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒருவேளை உடல் நோய்கள் எங்களோடு இருக்கலாம், ஆனால் உள்ள நோய்கள் அகலும்படியாக பரிசுத்தராய் உம்முடைய சந்நிதியில் நிற்கும்படியாக ஒப்புரவு திருப்பலி வழியாக எங்களில் அன்றாடம் நீர் புதுப்பிக்கும் மாபெரும் கருமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புமிக்க பரம தந்தாய், எத்தனை ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்காக திறந்து வைத்தீர். நாங்கள் அனாதைகள் அல்ல என்று விண்ணகத்தை நோக்கி உம்மை பிதா என்றும், தாயில்லா பிள்ளைகள் இல்லை என்பதற்காக உமது திருமகன் அன்பு சீடனிடம் இதோ உன் தாய் என்றும் சொல்லி, குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆன்மீக வாழ்க்கையிலும் எங்களுக்கு பிதாவும் உண்டு மாதாவும் உண்டு என்று கற்பித்தீர். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாங்கள் தந்தையாகிய உம்மையும் மாதாவாகிய அன்னையும் அறிய செய்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட இந்த அரிய பொக்கிஷங்களை தாளந்துகளை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும், யாரெல்லாம் திருச்சபையின் மீது தடுமாறி விழுந்து அந்த விசுவாசத்தை இழந்து போகும் ஆபத்தில் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உலகின் ஒளியாக ஒளியூட்ட இந்த நாட்களில் எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியையும் தாரும். உமக்காக நாங்கள் இறுதி வரை ஊழியம் செய்வவும், கத்தோலிக்கத்தின் விசுவாசத்திலிருந்து தவறாத ஒரு உறுதியை நாங்களும் ராயப்பரின் பேதுருவின் வழி வந்தவர்களாக பேதுருக்களாக பாறைகளாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எந்நாளும் தூய ஆணியானவர் அவருடைய பெயரால் போலிகள் எங்களை ஏமாற்றாதபடி, போலியான நற்செய்திக்குள் விழாதபடி, எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாயிருந்தாலும் சத்தியம் இதுவென்றால் அந்த வாழ்க்கையில் நாங்கள் நடக்கும்படியான தூய ஒளியையும் திருமகனை ஒளியாக இருந்து எங்களை வழிநடத்துவாராக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாகவே நாங்கள் வாழச் செய்யும். இந்த உலகம் எங்களை நெருக்கும் வேளையில் அற்புதங்களை செய்யும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் திருமகனும் எங்களுடைய துன்பங்களில் எங்களுக்கு அரணாயிருப்பாராக. அன்னை மரி எங்களை அரவணைப்பாராக. புனிதர்களும் தூதர்களும் எங்களுடைய தோழர்களாயிருந்து வழி நடத்துவார்களாக. தூய ஆவியின் ஒளியில் நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி தளரா ஓட்டத்தை நல்ல கத்தோலிக்கர்களாக மற்ற மக்களுக்கும் ஒளியை கொடுக்கின்றவர்களாக நாங்கள் வாழ எந்நாட்களில் உதவி செய்யும். இந்த நாளுக்காக நன்றி, நாளைய பொழுதுக்காக நன்றி. நாளை நாங்கள் சந்திக்க இருக்கின்ற திருப்பலி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கிடைக்க முடியாத பொக்கிஷம் எங்களுக்கு திறந்துவிடப்படுகிறது. திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்படுகின்றன. பரமபிதாவின் அன்புமிக்க ஆசீர்வாதம் திருப்பலி வழியாக எங்களுக்கு கடந்து செல்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளச் செய்யும். பிதாவை நீர் பலியை பெறுகிறீர், உம் திருமகன் பலியாகிறார், பரிசுத்த ஆவி அந்த பலிப்பொருளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மூவொரு இறைவனின் மிக உன்னத ஜெபம் திருப்பலி என்பதை நாங்கள் முழுமையாக நாளை கண்டுகொள்ளவும், எங்களுக்காகவும் அனைத்துலகிற்காகவும் பரிந்துரையை ஏறெடுக்கவும், ஒரு நாள் நாங்கள் மட்டுமல்ல எங்களால் வழிகாட்டப்பட்ட மக்களும் நித்திய பேரின்பத்தை உம்முடைய திருமகனின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீர் அனைத்தையும் எங்களுக்கு தந்தரள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆமென்.